பல பேருக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்கு. அது என்னன்னா, நம்மளுடைய பெயர் கொடுக்கும் போதோ அல்லது எழுதும் போதோ டாட் வைக்கணுமா இல்ல ஸ்பேஸ் விடணுமா? இந்த ஒரு சின்ன குழப்பம், இந்த சின்ன குழப்பத்தின நமக்கு தெளிவு கிடைக்காம நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் கூட நம்மளுடைய எதிர்காலத்துல நம்ம ஆவணங்கள் பயன்படுத்தும் போது அது மிகப்பெரிய தடையா மாறி நிக்குது. உங்களுடைய குழப்பத்துக்கு தீர்வாதான் இந்த காணொலி இருக்க போகுது. காணொலியை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நேசன் வாய்ஸ். நான் உங்கள் நேசன் நாகராசன். நமக்கு பர்த் சர்டிபிகேட்ல இருந்து 10th 12th மார்க் ஷீட்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், இந்த மாதிரியான ஆவணங்கள் எல்லாம் நம்மளுடைய பெயரு ஒவ்வொன்றுத்துலயும் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? இது சரியான நடைமுறை என்ன? இனிஷியல் முன்னாடி போடணுமா பின்னாடி போடணுமா, கல்யாணம் ஆயிருந்தா கணவருடைய இனிஷியல் சேர்க்கணுமா அப்படிங்கிற மிகப்பெரிய குழப்பங்களும் கேள்விகளும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது சார்ந்த தெளிவான புரிதல் உங்களுக்கு கொடுக்குற வகையில, தீர்வு கொடுக்குற வகையில நம்ம சேனல்ல அது சார்ந்த காணொலிகள் ஏற்கனவே பதிவிட்டு இருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பெயரை ஆவணங்கள்ல கொடுக்கும்போது அதுல டாட் வைக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா 100% அதுல டாட், அதாவது புள்ளி வைக்க கூடாது. நீங்க உங்க பெயர் எழுதுறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இனிஷியல் முன்னாடி போடுறீங்களோ இல்ல பின்னாடி போடுறீங்களோ, உங்க பெயர் எழுதும் போதோ அல்லது கொடுக்கும் போதோ உங்க பெயர்ல எங்கேயுமே புள்ளி அப்படிங்கிறது வரக்கூடாது. அதை தெளிவா கவனத்துல வச்சுக்கோங்க. ஏன் புள்ளி வரக்கூடாது அப்படின்னா, இன்னைக்கு சூழல்ல எல்லாமே டிஜிட்டல் மயமா ஆயிடுச்சு. நமக்கு இகேஒய்சி அப்படிங்கிற நடைமுறை எல்லாத்துலயுமே இருக்கு. பேன் கார்டு அப்ளை பண்ணாலோ இல்ல பாஸ்போர்ட் அப்ளை பண்ணாலோ, ஆதார் கார்டு அப்ளை பண்ணாலோ இல்ல அப்டேட் பண்ணாலோ, நம்ம ஏதோ ஒரு ஜாப் அப்ளை பண்றோம், பிரைவேட் ஜாபோ இல்ல கவர்மெண்ட் ஜாபோ, ஒரு கம்யூனிட்டி இன்கம் சர்டிபிகேட் அப்ளை பண்றோம், இப்ப எதுக்கெல்லாம் நீங்க ட்ரை பண்ணாலுமே எல்லாத்துலயுமே இந்த இகேஒய்சி நடைமுறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதா கருதப்படுது. இப்ப சமீப காலத்துல கூட ஓட்டர்ஸ் ஐடியில இந்த இகேஒய்சி நடைமுறையை கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வரும்போது உங்க ஆதார் கார்டுல பெயர் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் ஓட்டர்ஸ் ஐடியில இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஓட்டர்ஸ் ஐடியில கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கறத கூட கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா, ஆதார் கார்டு உள்ளிட்ட எல்லா ஆவணங்களும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அதுல பெயர் கொடுக்கும்போது டாட் அப்படிங்கிற விஷயத்த கொடுத்தீங்க அப்படின்னா அதுவுமே ஒரு எழுத்தா அது சிஸ்டம் எடுத்துக்கும். இப்போ டி டாட் ராஜா அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா நமக்கு படிக்கும்போது இதுல 5 லெட்டர்ஸ் தான் இருக்கும், சரியா? ஆனா சிஸ்டம் பார்க்கும்போது இதுல 6 லெட்டர்ஸ் இருக்கும். இந்த டாட்டையும் ஒரு லெட்டரா எடுத்துக்கும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னு எடுத்துக்கும். அப்படி எடுத்துக்கும் போது நம்ம மற்ற ஆவணங்கள்லயுமே அதே மாதிரி போட முடியுமான்னு கேட்டா பேன் கார்டுல போட முடியாது, பாஸ்போர்ட்ல போட முடியாது. அப்போ உங்களால இந்த மற்ற ஆவணங்கள்லயுமே டாட் வைக்க முடியாது, வைக்க கூடாது. அப்படிங்கிறப்ப இந்த நடைமுறை தப்பான நடைமுறை அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வருதா? இப்ப நீங்க என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் உங்க பெயர் கொடுக்கக்கூடிய இடங்கள்ல இல்ல உங்க பெயர் வச்சிருக்கக்கூடிய இடங்கள்ல இல்ல ஆவணமா மாத்தக்கூடிய இடங்கள்ல எல்லாத்துலயுமே டாட் அப்படிங்கிற விஷயத்த நீங்க நீக்கணும். அதுக்கு பதிலா நீங்க ஸ்பேஸ பயன்படுத்தலாம். டி ஸ்பேஸ் ராஜா அப்படின்னு போடுறது சரி. இப்ப இனிஷியல் பின்னாடி முன்னாடி போடலாமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும், அது நம்ம ஏற்கனவே காணொலிகள் போட்டிருக்கோம், அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு நீங்க பெயர் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுல ஸ்பேஸ் கட்டாயம். ஸ்பேஸ் கொடுக்குறீங்க அப்படின்றப்ப எல்லா ஆவணங்களுமே அந்த ஸ்பேஸ் வரா மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப சதீஷ் குமார் அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா சதீஷ் ஸ்பேஸ் குமார் அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அதே போல கொடுக்கணும். ஒரு டாக்குமெண்ட்ல ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு டாக்குமெண்ட்ல ஸ்பேஸ் விடாம கொடுத்தீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு பிரச்சனைக்குரியதா மாறும். உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க பயன்படுத்துறீங்களோ இது எல்லாத்துலயும் ஒரே மாதிரி கொண்டு போக வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஸ்பேஸ் விட்டாலும் சரி விடலனாலும் சரி அந்த டாக்குமெண்ட்ஸ்ல ஒரே மாதிரி தான் நீங்க மெயின்டைன் பண்ணணும். டாட் இருக்கக்கூடாது, ஸ்பேஸ் இருக்கலாம், அதுவும் இனிஷியல் ஸ்பேஸ் விடுங்க. பெயர்ல 2 பேர் வருது, சதீஷ்குமார்னு வருது இல்ல நவீன் குமார்னு வருது, தினேஷ் குமார்னு வருது, அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்க ஸ்பேஸ் விடலாம். இல்ல ராஜா கந்தசாமின்னு வருது அப்படின்னா ராஜா ஸ்பேஸ் கந்தசாமி அப்படின்னு கொடுக்கலாம். இல்ல கிருஷ்ணமூர்த்தி ஏழுமலைன்னு வருது, கிருஷ்ணமூர்த்தி ஸ்பேஸ் ஏழுமலைன்னு கொடுக்கலாம். அந்த மாதிரி உங்க பேர்ல என்ன வருதோ அதை பார்த்துட்டு பண்ணுங்க. எங்கேயுமே இந்த டாட்டை பயன்படுத்தாதீங்க, ஸ்பேஸை பயன்படுத்துங்க. ஸ்பேஸை ஒரு ஸ்பெஷல் கேரக்டரா சிஸ்டம் எடுத்துக்காது. உங்களுக்கு கேஒய்சில எந்த பிரச்சனையும் வராது. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, உங்க டாக்குமெண்ட்ஸ்ல பெயர்ல
புள்ளி இருக்கா? இத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க பெயர்ல இது வரைக்கும் புள்ளி வைக்கல, ஸ்பேஸ் தான் இருக்குன்னா டோன்ட் வரி, நீங்க சரியா தான் போறீங்க, கரெக்டான ரூட்டு போயிட்டே இருங்க. ஒருவேளை உங்க பெயர்ல புள்ளி இருக்கு அப்படின்னா ரொம்ப சிம்பிளாவே அதை நீங்க மேனேஜ் பண்ண முடியும். இப்போ ஆதார் கார்டு, ஓட்டர்ஸ் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் அந்த மாதிரியான ஆவணங்கள்ல நீங்க எளிமையா வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஆனா 10th மார்க் ஷீட்டு, பர்த் சர்டிபிகேட்டு இதுல எல்லாம் நீங்க வந்து கரெக்ஷன் பண்ண முடியாது. அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கெசட்டட் காப்பி வாங்கி அதை வச்சு நீங்க பயன்படுத்தலாம். எங்கெல்லாம் இந்த ஆவணங்கள் கொடுக்க போறீங்களோ அங்க வந்து கெசட்டட் காப்பியை நீங்க பயன்படுத்தலாம். இந்த 10th மார்க் ஷீட்டு அப்புறம் வந்து உங்களுடைய பர்த் சர்டிபிகேட் இதெல்லாம் கேஒய்சி ப்ராசஸ்க்குள்ள வராது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அதுல டாட் இருக்கிறதுனால பிரச்சனை வராது. ஆனா நீங்க மற்ற ஆவணங்கள்ல டாட் இல்லாதப்ப அதுக்கான கெசட்டட் காப்பியை வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் ஆதார் கார்டோ மற்ற ஆவணங்களோ அப்ளை பண்ணி வாங்க போறவங்க உங்க பெயர்ல புள்ளி இல்லாம பாத்துக்கோங்க. ஸ்பேஸ் விடுறதுதான் இப்போதைய ட்ரெண்ட் ரூல். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான குழப்பங்கள்ல அவங்க இருந்தாங்கன்னா அவங்களும் தெளிவு பெற்று வெளியே வரட்டும். அடுத்த ஒரு நல்ல தகவலோட சந்திக்கிறேன். நன்றி. Information is wealth.